அட்டகாசமான சுவையில் முட்டை பணியார தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பணியார கல் வச்சுட்டு பணியாரத்தை போல் இதை ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இதை வேக வச்சு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது முட்டை தொக்குக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதி வந்ததும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல மசாலா வெந்து வந்த பிறகு வேக வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி வந்துச்சுன்னா போதும். மசாலா எல்லாம் முட்டையில் ஊறி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் பொடியாக இருக்கிற கொத்தமல்லியும் தூவி கலந்து விட்டு இறக்குறீங்கன்னா அட்டகாசமான முட்டை பணியார தொக்கு தயாருங்க. சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.